ஆபத்தான நிலைமைகளை நான் சந்தித்த பொழுது கண்ணுக்கு தெரியாத எனது ஆலோசகர்களால் நான் அதிசயமாக அவற்றை கடந்து வந்திருக்கின்றேன். ஆலோசனை கூட்டங்களை நடத்துவதில் என்னுடைய நோக்கமாக இருந்தது என்னவென்றால், நான் அடைய விரும்பிய குணநலன்களை பெற முடியும் என்ற என்னுடைய ஆழ்மனதிற்கு தன்னாலோசனையாக கூறிக்கொள்ள விரும்பியதே. ஆனால் அண்மை காலமாக என்னுடைய பரிசோதனையானது வேறொரு பாணியில் அமைந்துள்ளது. எனக்கு வரும் எந்த பிரச்சனைகளுக்கும் அல்லது என்னுடைய வாடிக்கையாளர்களின் பிரச்சனைகளுக்காகவும் நான் கண்ணுக்கு தெரியாத எனது ஆலோசகர்களிடம் அறிவுரை கேட்க ஆரம்பித்து விட்டேன். அதிலிருந்து கிடைக்கும் விடைகள் மிகவும் ஆச்சரியமானவை. ஆனால் எல்லா நேரமும் அந்த ஆலோசனைகளை ஏற்று நான் செயல்படுவேன் என்று கூறுவதற்கு இல்லை. நான் இந்த அத்தியாயத்தில் சொல்லும் பொருளானது பெரும்பாலானவர்களுக்கு தெரியாத ஒன்று என்பதை நீங்கள் அறிவீர்கள். பெரும் செல்வத்தை திரட்ட வேண்டும் என்று விரும்பும் எவருக்கும் ஆறாம் அறிவு என்ற விஷயம் கவனத்தை மிகவும் ஈர்ப்பதாகவும் பயனுடையதாகவும் இருக்கும்.